Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் நமஸ்காரம். மகாபரிவாளோட அனுகிரகமான வார்த்தை, நான் இருக்கேன். அந்த தெய்வத்தின் குரலை ஒட்டி மகாபரிவாளின் பக்தர்கள் பெற்ற தரிசன அனுபவங்களை வில்லிசையாக்கி எளிமையான மக்களுக்கும் எல்லோருக்கும் பயன் தரும் வகையில் இந்த ஒரு படிவத்தை தயார் செய்ய சொன்ன பிவி பவன் நிறுவனம், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார், எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு ஆரம்பிக்கிறோம். இதில் என்ன ஒரு ஃபார்மேட் நாங்கள் பண்ணியிருக்கோன்னா, முதல்ல வில்லிசைக்குரிய பாடல், அடுத்து தெய்வத்தின் குரல் ஒன்று, ஒவ்வொரு அனுபவத்துக்கும் மத்தியில் ஜெய ஜெயசங்கர இந்த கோஷத்தை நிறைய சொல்லணும். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் சொல்லணுங்கிறது நிர்வாகத்தினுடைய ஒரு பரிசுத்தமான எண்ணம். அந்த எண்ணத்தை உங்களுக்கு நான் ஏன் முதல்ல சொல்கிறேன்னா, பாடும்போது நாங்கள் இப்படி கை காமிச்சா அது பதிவாகுது, இருந்தாலும் பரவாயில்ல, கை காமிக்கலாம். நீங்கள் எல்லோரும் இருப்பவா சேர்ந்துக்கிட்டு பாடுங்க, அதுவே இதயத்தோடு நிறைவாக இருக்கும் என்று அடியே நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு நாங்கள் அன்போடு ஆரம்பிக்கின்றோம். இறுதியாக பெரியவா ஆத்திசூடின்னு என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் பரமாச்சாரியா முன்னாடி பாடின பாடலோடு நிறைவு செய்வோம். இது கிட்டத்தட்ட பல வாரங்கள் போகுது. அடுத்த வாரம் ஒரு அன்பான வேண்டுகோள், இது முழுக்க முழுக்க பெரியவா மகிமை, மற்ற எந்த மகிமையும் இல்லை, அது பெரியவா மகிமை. அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்பிக்கையும் பக்தியும் பெருக்கும் ஏற்படுவதற்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் நிறைய அனுபவிக்கணும் என்பது எங்கள் அன்பு ஐயா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணா உங்களிடம் விடுக்க சொன்ன வேண்டுகோள். அதை நான் அன்போடு அவர் தங்கையாக சமர்ப்பிக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெய ஜெயசங்கரா. நமஸ்காரம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம், வில்லிசை வேள்வி வானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம், தெய்வத்தின் குரலே வேதம், தந்தனத்தோம் ஜீவகீதம், நாயிருக்க என்னும் பேச்சு, நாயிருக்க என்னும் பேச்சு, நமக்கெல்லாம் அதுவே மூச்சு. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர,
ஜய சங்கர ஹர ஹர சங்கர தானே நே தந்தானே தானே தானே தந்தானே தானே நே தந்தானே தானே தானே தந்தானே நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வெல்லுபாட்டு நல்லதொரு தமிழ் கலை வெல்லுபாட்டு முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல நாம் வேண்டியது தருவா திருவாசகமே நான் இருக்கேன் நமக்கெல்லாம் குருவாசகமே நான் இருக்கேன் நமக்கெல்லாம் குருவாசகமே அம்மா விரதத்தோடு வேள்வி வேத பூஜை செய்குவோம் வில்விசை வேள்விநாத பூஜை செய்குவோம் வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம் ஆமா பெரியவா தொட்டவில்லை இங்கே இருக்க பெரியவா தொட்டவில்லை இங்கே இருக்க பிரியமான வில்லிசையும் இங்கே இருக்க வில்லிருக்கும் இடத்தினிலே இங்கே இருக்க விஜயனாக நாம் இருக்க வெற்றி இருக்க பரந்தாமன் நாசிவில்லை காட்சி இருக்க பரமாச்சாரியாருள் கருணை இருக்க வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்னையை தந்தோம் வாங்க வாங்க ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர அரே வா பலே பலே தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தந்தனத்துவம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு சந்தங்களும் தாளத்தோடு ஆனபொம்பை ஊருமி தட்டை தொந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே அத்தனையும் மேளத்தோடு நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம் நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரமோம் பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோம் குருவெனவே வணங்குகின்றோம் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்புவாரு முகம் தலைமுறையே ரந்தனத்தோம் ஆமா ரந்தனத்தோம் பாட வந்தோம் தந்தனத்துவம் பாட வந்தோம் ராமருகை பட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை ராமருகை பட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை ஆச்சாரியாள் பரமாச்சாரியாள் தொட்டவில்லை அவரிநாசி ஆனந்த பரந்தருது ஆனந்த வரம் தருது ஆமா அனுபவமே ஆண்டவனம் ஆண்டவர் ஆச்சாரியாளாம் ஆண்டவர் ஆச்சாரியாளாம் தரிசன அனுபவங்களை வில்லிசை மணி தமிழ் மாலை ஆக்கி சூடுவோம் தமிழ் மாலையாக்கி சூடுவோம் நாம் இருந்து அவதென்ன நம்மால் முடிவதென்ன நம்மால் முடிவதென்ன நாம் இருந்து அவதென்ன நம்மால் முடிவதென்ன நம்மால் முடிவதென்ன நான் இருக்கேன் என்னும் வாசகம் அதுவேதான் ஆச்சாரியாள் தெய்வீகம் ஆச்சாரிய தெய்வீகம் வந்திருப்போர் எல்லோருக்கும் வந்து கொண்டிருப்போருக்கும் வந்து கொண்டு இருப்போருக்கும் வந்திருப்போர் எல்லோருக்கும் வந்து கொண்டிருப்போருக்கும் வந்து கொண்டு இருப்போருக்கும் வந்தனமே சொல்கின்றோம் அன்பு தந்தையா பாரதியும் குழுவினரும் பாரதியும் குழுவினரும் ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர். ரொம்ப சந்தோஷம். அன்பான மக்கள் கூடியிருக்கீங்க. ஆஹா எல்லாம் வல்ல கற்பக நாயகி காமாட்சி விசாலாட்சி மீனாட்சி அருளினாலும் ஆமாங்க உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கும் ஜெகதாரணி காளியினுடைய ஆசையினாலும் ஆஹா எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழங்கே அவைக்கும் மூத்தவளே ஆனாலும் அன்பான இறையவளே
தமிழ்த்தாயே உன்னுடைய ஆசையினாலும் ஆஹா நடமாடும் தெய்வமாக நம்மிடையே வீற்றிருந்து இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாபெரியவருடைய அனுகிரகத்தினாலும் பலே இதுகாரும் போன அக்டோபர் வரைக்கு எங்களோடு இருந்து இந்த வில்லை ஒரு எவரெஸ்ட் நிலைக்கு கொண்டு சென்று இன்றைக்கு அதற்கும் மேலே உயரத்திலே இருந்து விண்ணிலிருந்து நம்மையெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கும் என் தந்தையார் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கும் ஆஹா இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நாங்கள் நினச்சின்னு இருக்கோம். ம் இந்த பிஞ்சு குழந்தை தாங்குமா என்று நினைக்கவில்லை. அவர் நெஞ்சுக்குள் அடித்து கொண்டிருந்த நாடி லயம்தான் இது. பலே அந்த நாடி லயத்தை ம் மகளிடமும் ஆஹா மருமகனிடமும் ம் தலைமுறை பேரனிடமும் விட்டு சென்ற உள்ளம் எப்பேற்பட்ட அனுக்கிரகம். இதுதான் எங்கள் முதல் அனுபவம். ஆஹா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பெருமைப்படுவது எதுவென்றால், எது ரொம்ப ஒரு கிளாமரான கலைனா அதற்கு வாரிசுகள் தேடி வருவாங்க, மக்களும் வந்து டிஆர்பி ரேட்டும் அதிகமாகும். ஆனால் நம்ம எல்லாரும் எந்த ஒரு ரேட்லேயும் எந்த ஒரு பாட்டிலையும் எந்த ஒரு எண்ணத்திலையும் இருக்கும் என்றால், ம் பிரம்மாச்சாரிகளுடைய தரிசனத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆஹா அவருடைய ஆசையை விட விலை உயர்ந்தது எதுவுமே இல்லை. பலே அது எங்களுக்கு கொட்டி கிடக்கிறது. அந்த ஆசைக்குத்தான் ம் மகாபெரியவாளின் தரிசன அனுபவங்கள் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஆஹா நாங்கள் எல்லோரும் தொகுத்து உங்களுடைய ஆசையால் பெரியவருடைய அனுகிரகத்தினால் அப்பாவுடைய அன்பினால் நிறைய மக்கள் இதை அனுபவிக்கணும் என்ற ஒரு குழந்தை எண்ணத்தோடு பிள்ளை எண்ணத்தோடு இதை குடும்பத்தோடு என் அன்பு கலைஞர்களோடு உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். பலே பலே நாளைக்கு பாருங்க, இந்த நேரம் நாங்கள் மாயவரத்துக்கு கிளம்பிடுவோம். ஃபுல் டே முடிச்சுட்டு அடுத்த புதன்கிழமை தான் நாங்கள் வரோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஆசையோடு எந்த வெளியூர் சென்றாலும் வியாழக்கிழமை என்பது பகவானுக்குத்தான், பரமாச்சாரியாருக்கு தான் என்று நாங்கள் இருக்கும்போது, முரளி அண்ணா இருக்கும்போது, நீங்கள் எல்லோரும் அன்போடு வந்து குருவின் அருளை பெற வேண்டும் என்பதை தனிப்பட்ட முறையிலே தமிழாக சொல்லிக்கொண்டு அடிய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். ஆஹா ஒவ்வொரு வாரமும் ஒரு தெய்வத்தின் குரலை அடியேன் சொல்லி ஆரம்பிக்கின்றேன். ஆமாங்க போன வாரம் நம்ம நினைச்சது வந்து ம் கிராமிய கலைகளை வளர்க்க வேண்டும் ஆமா அப்படிங்கிறது தெய்வத்தின் குரலாக பரமாச்சாரியால் அவருடைய திருக்குறளாலேயே நாங்கள் ஒரு 1970 80களில் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆமா பரமாச்சாரியால் இருந்து வில்லிசையை அனுபவித்த காட்சியை ஓஹோ இந்த ஒரு 50 வருஷத்துக்குள்ள நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன், ஆமாங்க பல 100 முறை அனுபவித்திருக்கிறேன். ஓஹோ அப்படி ஒரு பேர் அனுபவமும் பெரு அனுகிரகமும் பெற்றதனால்தான் ஆஹா இன்னைக்கு இந்த அனுபவங்களை ம் நாம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள பக்தர்கள் எங்கெங்கிருந்துலாமோ, வட இந்தியா தென்னிந்தியா உலக நாடுகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு தான் எப்படியும் ஒரு 300 வாரங்கள் ஆகும் என்று 300 வாரங்களா அவை 300 வாரங்கள் நமக்கு பலே பலே அத்தனையும் பெரியவாளுடைய பெருமைகள் அல்லவா. ஆஹா அதனால் நாம சிந்திக்கிறதுக்கு முதல்ல தெய்வத்தின் குரலாக அடியேன் சொல்ல நினைப்பது ம் ஒரு வார்த்தை சொல்றார் மகா சுவாமி அருள்வாக்கு. ஆஹா நம்ம டெய்லி பூஜை பண்றோம். ஆமா அந்த பூஜை பண்ணும்போது நம்ம எல்லாரும் வந்து தீபாராதனை காமிப்போம், தூபம் காமிப்போம், சுவாமிக்கு பூ அர்ச்சனை பண்ணுவோம், அதே மாதிரி எல்லா விஷயங்களும் செய்வோம் இல்லையா. அதுல ஒன்னொன்னுலையும் ம் அவர் சொன்ன வார்த்தை, அதுக்கு விளக்கத்தை நான் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல சொல்றேன். ஆஹா பஞ்சபூதங்களும் பஞ்சோபசாரத்தில் அடக்கம்னு சொல்லியிருக்கிறார். ஆஹா இந்த கருத்தை நீங்கள் வாங்கி கொண்டு நம்ம பூஜை செய்யும் போது நாம் ஒரு பட்டியலாக போட்டுக்கொண்டு பெருமானிடம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இந்த ஒரு எண்ணத்தையும் நாம் வந்து ஒரு பெரிய பஞ்சபூதங்களுடைய ஆட்சிக்குள் தான் இருக்கிறோம் ஆமா அப்படிங்கிற எண்ணத்தை ம் ஒரு அறிவியலை ஒரு ஆன்மீகத்தோட சேர்த்து தெய்வத்தின் குரல் எப்படி சொல்லி இருக்கிறது. பலே பலே இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாம் நம்ம வீட்டுக்கு மட்டும் பூஜை பண்ணுறோம், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் பூஜை பண்ணுறோம். அது இல்லைப்பா, உலக பஞ்சபூதங்களே உன் பூஜைக்குள்ள இருக்கு. பலே அத்தனை சாட்சியா தான் நீ பண்ற. ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இதுதான் சந்தனம், புஷ்ப அர்ச்சனை, நைவேத்தியம், தூபம், தீபம் என்று எல்லாம் சொல்லி பெருமான் நமக்கு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். ஆஹா ஆக நாம தினசரி ம் பஞ்சபூத சாட்சியாக நம்ம வீட்டுல பஞ்சோபசாரம் பண்றோங்கிற நினைப்போட சிறப்போட பொறுப்போட செய்யணும். பலே அப்படிங்கிறது தெய்வத்தின் குரல் என்ற ஒரு அருள் பிரசாதத்தை இந்த வில்லிசையின் வழியாக சொல்லிக் கொள்கிறோம். ஆஹா இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனுபவங்கள் ம் நிறைய, ஒரு 7 ஒரு 8 பார்க்க போறோம். ஆமா சௌந்தர்யலகரி ஸ்லோகத்துல ஓஹோ ஒரு அருமையான பாடல். ஓஹோ அந்த பாடலுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன். ஏன்னா நம்ம பாடல் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம், ரெக்கார்டில் கூட கேட்கலாம், யூடியூப்ல கேட்கலாம். ஆமா ஆனால் அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? என்ன ஒரு சாதாரண பக்தர் ம் இந்தியாவின் 1 கோடி மூலையிலிருந்து ஒன்றும் தெரியாது, படிக்க தெரியாது, பண்பாடு தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்ன தெரியும்?
அதோ அங்க இருக்கிறது அம்மா காமாட்சி, அவளை தான் தெரியும். அது ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அவளுக்கு என்ன அழகு, என்ன அலங்காரம், என்ன சோஸ்திரம், என்ன துதி மாலை, என்ன பாமாலை, யார் யார் எழுதியிருக்கா, எப்படி எப்படி விளக்க சொல்றா, ஒன்னும் தெரியாது. ஆனா அது தன்னம்மான்னு தெரியும். அது தெரியணுமே. அதை வச்சு ஒண்ணு வந்திருக்கு சௌந்தரியலகிரியில. அதனுடைய விளக்கத்தை சொன்னா, தாயே எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு சாதாரண மனிதன், பாமரன், ஆனால் உன்னை நான் பூஜிக்க வேண்டுகிறேன். நான் செய்யும் தொழிலுக்கான கை முத்திரைகள் இருக்கிறது அல்லவா, இப்ப நான் இப்படி பண்றேன் இல்லையா, அம்பாளே அது உன்னை வணங்கும் சைகைகளாகட்டும். அந்த பக்தன் எழுதுறாம அந்த சொல்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. என்னோட வாய் டெய்லி காலையில இருந்து என்னென்னவோ பேசுறது, அத்தனையும் தாயே உனக்கு மந்திரமாகட்டும். நான் சாப்பிடும் உணவு இருக்கிறது இல்லையா, அம்மா உனக்கு அவிர்வாகமாகட்டும். அப்பா டெய்லி நடக்கிறோமே, சுத்துறோமே, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி நடக்கிறோமே, தாயே அது உன் கோவில் பிரகார வளமாகட்டும். கடைசியா எல்லாம் முடிச்சுட்டு அப்பாட அப்படின்னு நான் படுக்கிறேன் பாத்தியா, அம்மா அது உனக்கு நமஸ்காரமாகட்டும். என்ன அழகான வார்த்தை, உனக்கு நமஸ்காரமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. எனக்கு தெரியாமலே நான் செய்பவற்றை பூஜை சடங்குகளாக ஏற்றுக்கொள்ளும் கருணை உள்ளம் நீ ஒருத்தி தாயே. முறை தெரிந்து பண்ணுவது ஒரு நாட்டம், அது ஒரு கூட்டம். முறையே தெரியாமல் இருப்பது அது ஒரு கூட்டம். முறைன்னா வார்த்தையே தெரியாம இருக்கிறது. இதை போல பாமர பக்தர். இதை ஏன் சொல்றேன்னா, 1964 பெரியவா அப்பாவுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தையும் அப்பாவுக்கு ஒரு பெரிய அனுபவத்தையும் வில்லுப்பாட்டை பாடு, திருநாவுக்கரசர் வரலாறை நடத்துற என்று சொன்ன போது நாங்க நினைச்சது என்னன்னா, அப்ப நான் இல்லை, ஆனா நாங்க பின்னால நினைச்சது வில்லிசை முதலில் அம்பாளை பாடியது, பிறகு அன்னை நாட்டை பாடியது, பிறகு ஆதி சங்கரரை பாடியது, இன்றைக்கு ஆச்சாரியாலை பாடுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது. அவரோட கண்ணுடைய என்ன சொல்ல, கண் கொடுத்த அனுக்கிரகம், கர கொடுத்த தீட்சை, இதெல்லாம் சேர்ந்துதான் அனுபவங்களா பார்க்க போறாங்க. முதல் அனுபவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு வேண்டுகோள் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு அனுபவமும் ஜெய ஜெய சங்கர கோஷத்தோடு தான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் அலுவலகத்துக்கு போனா ஒருத்தர் பேரை எவ்வளவு வாட்டி சொல்றோம், எவ்வளவு பேருக்கு மிஸ்டு கால் கொடுக்குறோம், எவ்வளவு பேர் சொல்ல கேட்டுக்கிறோம், எவ்வளவு பேர்ட்ட வேஸ்டா பேசுறோம். அந்த எனர்ஜியெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு எனர்ஜி நம்ம தலைமுறை நன்றாக இருக்கும். அந்த நாம கோஷத்தை அனைவரும் சொல்லி, நாமத்தை சொல்லுவது போல பலன் உள்ளது உலகத்திலே எதுவுமே இல்லை. ஆண்டவன் நம்பி கொடுத்த நாக்கு, அந்த நாக்கினால் நல்லதே செய்வோம். ஜெய ஜெய சங்கர கோஷம். जय जय शंकर हर हर शंकर, 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 हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, ஸ்ரீமடம் பாலு பெரியவாளுக்கு ரொம்ப அணுக்கமான தொண்டர். பாட்டி சொன்ன மாதிரி தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அப்படி ஒரு தொண்டர் ஸ்ரீமடம் பாலு. அவர் ஒரு அற்புதமான அனுபவத்தை பதிய வைக்கிறார். நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் அதிஷ்டானத்துக்கு தரிசனத்துக்காக பெரியவா அடிக்கடி போறது பழக்கம். சரி. சதாசிவ பிரம்மேந்திரா மேல ரொம்ப பக்தி, ரொம்ப அபிமானம், ரொம்ப ஒரு அனுகிரகத்தை அப்படியே கொட்டி கிடைக்குதுன்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இவருக்கு ஒரு அனுபவம் அது. சதாசிவ பிரம்மேந்திரனும் பயங்கர பக்தியும் மரியாதையும் கொண்ட பெரியவா பிரம்மேந்திரால் பெயரை சொன்னதை கேட்டாலும் உருகி போயிடுவாராம். ஏன்னா அப்படி ஒரு ஜீவன் அந்த சதாசிவ பிரம்மேந்தர். அவரோட வாழ்க்கையில ஒரு அழகான சம்பவம் வருங்க. திடீர்னு போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கையை வெட்டிடுறேன். நாங்கள் கரெக்டாக சொல்ல போனால் அவருடைய சமாதி இருக்கிற மானாமதுரை தானே கலை, அது எந்த ஊர் அது, அந்த ஊரில் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம். அவர் கையை வெட்டிடுவாராம். அவர் பாட்டுக்கு தன்னுடைய கையை யாரோ வெட்டியிருக்கான்றது கூட நினைக்கல, அப்படியே நடந்து போவாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவாக தானாக முளைச்சிடும். எப்பேற்பட்ட பக்தி!
அந்த கை எத்தனை பாட்டு எழுதியிருக்கு, எத்தனை நாம் லயிக்கிறோம், எத்தனை ராகம் போடுறோம், எத்தனை தாளம் போடுறோம், எத்தனை நிரவல் சுரம் போடுறோம். அதுக்குள்ள இவ்வளோ ஒரு வரம் இருக்கே, ஸ்வரத்துக்குள்ள ஒரு வரம் இருக்கே, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு. அவர் மேலே இவருக்கு அவ்வளோ சந்தோஷமா. அதிஷ்டானத்துல ஜபம் செய்ய உட்கார்ந்துட்டார்னா, நம்ம பெரியவா உட்கார்ந்துட்டான்னா, யாரும் நம்ம உள்ள போய் கதவை திறக்கக்கூடாது, அந்த மந்திரத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியவும் முடியாது. யாருக்கும் உள்ள போகணுன்ற தைரியம் துணிச்சல் எதுவுமே வராது. நன்றாக கேட்டுக்கொண்டிருங்கள். நேரூர் சதாசிவ பிரம்மேந்திர அதிஷ்டானத்திலே பெரியவா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பெரியவா எப்பேற்பட்ட இசைஞர் தெரியுமா? எவ்வளவு அழகான இசைஞர் தெரியுமா? எவ்வளவு அழகா வீணை வாசிப்பார் தெரியுமா? எத்தனை ராகங்களை பாடி காண்பிப்பார் தெரியுமா? எத்தனை ராகங்களை பற்றி பேசுவார் தெரியுமா? வீணை வாசிப்பார் தெரியுமா? இவ்வளவு விஷயங்கள் அவருக்கும் இசைக்கும் இருக்கின்றது. அப்பொழுது அவர் அதிஷ்டானத்தில் அமர்ந்து அற்புதமாக அந்த பெருமானை தரிசனம் செய்து கொண்டு பாடும்போது நமக்கு கிடைத்த பாடல் என்ன? அருமையான பாட்டு கேட்டது. மயிலாப்பூர்லையா பாட்டோட கலந்திருக்க வேண்டாமா? சதாசிவ பிரம்மேந்தா இல்லையா? ரசமான பாடல் இல்லையா? ராமரசம் இல்லையா? பிபரே ராமரசம். பிபரே பிபரே ராமரசம். பிபரே
பொதுவாக பெரியவா நம்ம சாதாரண மனுஷா பாடும்போதே இப்படி இருக்கே, அனுக்கிரகம் பெற்ற குழந்தைகள் பாடும்போதே இப்படி இருக்கே, ஆண்டவனே உட்கார்ந்து அப்படி ஜபத்தில் அமர்ந்துட்டு அந்த பாட்டை பாடும்போது எப்படி இருக்கும்? பொதுவாக மடத்தில் ஒரு ரூல் உண்டுங்க, சட்டம் உண்டு. பெரியவா அதிஷ்டானத்துக்குள்ள போயிட்டா ஜபம் செய்யறது சந்நியாச முறைப்படி வணங்குவதை யாரும் பார்க்க கூடாது. ஸ்ரீமடத்து சட்டம் அது. சரி, அது எதுக்காக வச்சிருக்கானா பக்தர்களின் நலனை முன்னிட்டு தான் இப்படி ஒரு சட்டம் இருக்கு. அது ஏங்க அப்படி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா, சாதாரணமா நம்ம 100 வால்ஸ் பல்பை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, சரி, பளின்னு ஒரு 1000 வால்ஸ் பல்பை டக்குன்னு பார்க்க முடியுமா? முடியாது. அப்படி ஒரு பவர் இருக்கும். அது பவரா அவரா? அதுதான் நாம இவர், அவ்வளவுதான், வேற வார்த்தையே இல்லை, பார்க்க முடியாது. அப்படி ஒரு பவர் இருக்கும். அதனால அப்படி ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. பெரியவாளை பார்க்க முடியாதுங்கிற நிலைமை தெரியாம ஒரு அன்பர் துடிச்சு வராருங்க. பக்தர்களோட கஷ்டம் எப்படின்னு கேட்டா, குழந்தை பசிக்கும் போது யாரை தேடும்? அம்மாவை தேடும். நீங்களும் அப்படிதான் தேடி இருப்பீங்க. அம்மாவை தான் தேடும். அப்பாவை எப்பவும் தேட முடியாது, எப்பாவது வெளியில போயிருப்பார்ல, எப்பவும் வெளியில போயிருப்பார், அதுவும் அப்பா இல்லைங்களா? அம்மா தான் தேடும். பசிக்குது இல்லையா அம்மா அப்படின்னும். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நம்மள மாதிரி மகாபெரிவாளுடைய பரம கருணை பெற்ற பக்தர்கள் யாருக்குமே ஒரு கஷ்டம்னா என்ன தோணும்? பெரியவாள்கிட்ட போய் பார்க்கணும். தொடுமா இல்லையா? அப்படி ஒரு எண்ணத்துல துடிச்சுக்கிட்டு மனவேதனையோட படபடுத்துக்கிட்டு கைகாலெல்லாம் நடுங்கிக்கிட்டு ஓடி வரார் ரங்கசாமின்னு ஒரு அன்பர். சரி, இது அவரோட அனுபவம். இது ரங்கசாமின்னு ஒரு அன்பர் ஓடி வரார். ஆனா இவரை தாண்டி நம்ம சிப்பந்திகள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க. எல்லாரும் பெரியவா உள்ள இருக்கிறதுனால யாரையும் உள்ள விடக்கூடாதுன்றதுனால அவெல்லாம் அதுக்கு காவல் இருந்துட்டு, யோ சாமி எங்க போறீங்க அப்படின்னு. இல்லை, நான் பெரியவரை பார்க்கணும், பெரியவாளை பார்க்கணும், அதையே சொல்லிட்டு இருக்காரு. தரிசனம் பண்ணணும், உடனே பிரசாதம் வாங்கிட்டு போயே ஆகணும், கொஞ்ச நேரத்தில் நான் போகணும். உடனே எல்லாரும் சொன்னாலாம், சுவாமி பெரியவா ஜபத்தில் இருக்கும்போது அதிஷ்டானத்தில் இருக்கும்போது பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? நீங்கள் இப்படி பதறதுல எங்களுக்கு எதுவுமே புரியலையே. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வருவர். வந்த பிறகு உங்களை முதல்ல தரிசனத்துக்கு நாங்கள் அனுப்பி விடுறோம். எங்களால் முடிஞ்சது அது ஒன்று தான். நாங்கள் போய் கதவை திறக்கக்கூடாது, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நாங்களும் உள்ளே கூட்டிட்டு போகக்கூடாது, எதுவுமே செய்ய முடியாது. பொறுமை சுவாமி, பொறுமை. உடனே அந்த ரங்கசுவாமி லேசப்பட்டவர் இல்லை. ஆமான்னு சொல்ற மாதிரி முகம், ஆனா ஆமாங்கிறதுக்குள்ள அடங்காத மனம். அவருக்கு துடிக்குது. ஏன்னா அவருக்கு அவருக்கு தான் தெரியும், துடிக்குது. அமைதியா இருக்கிறது போல இருந்துட்டு தொண்டர்கள் எல்லாம் ஏதோ நம்ம அந்த ஆன்மீக விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு துடிப்பு. அவருடைய வேதனையின் காரணமாக டமான அந்த அதிஷ்டான கதவை திறந்து சுவாமி கிட்ட போற மாதிரி போயிட்டார். வெளியில இருந்தவா எல்லாரும் குழம்பி போயிட்டான். பெரியவா என்ன சொல்வா? வந்து எல்லாரும் குழப்பம், இவரும் குழப்பம், எல்லா சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் குழப்பம். அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அதுதான் இந்த டைட்டில், நான் இருக்கேன். இந்த டைட்டில் அதுதான். என்ன தெரியுமா? யார் வந்திருக்கான்னு பார்க்கல, பெரியவாளுடைய கம்பீரமான கருணை குரல் கேட்குது. நீங்கள் மிருத்யுஞ்சய ஜபம் ஹோமம் செய்ய வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு மிருத்யு வர மாட்டான், நிம்மதி அடையுங்கள், மீண்டும் திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பெரியவா கொடுக்குறார். வந்திருக்கிறது யாருன்னு பார்க்கல, என்ன நிலைமையில வந்திருக்காருன்னு தெரியல. நம்மளுக்கெல்லாம் சொல்கிறேன், பெரியவாளுக்கு தெரியும். ஆனால் இந்த அருள் வாக்கு கிடைச்ச உடனே ரங்கசாமி வேற எதையுமே பேசலைங்க. டக்குன்னு கதவை சாத்திட்டு வெளியே வந்து அப்பாட 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 பெரியவாளை பார்த்துட்டேன், பெரியவாளை பார்த்துட்டேன், அருள் வாக்கு கிடைச்சிச்சு, அவர் பொழைச்சிடுவார், அவர் பொழைச்சிடுவார். அவர் ஏதோ ஒரு துடிப்பில் இருந்திருக்கார். உடனே இவாள்லாம் கேட்டாங்களாம். பார்த்த உடனே அவருக்கு அந்த அவசரம் போயிடுச்சு. என்ன அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு. ஒரு கதையே சொல்றாராம். என்னுடைய தந்தைக்கு நெருங்கிய உறவினர், நெஞ்சு வலி ஐயா, நெஞ்சு வலி. டாக்டர்கிட்ட பரிசோதனை செய்யும், சின்ன வயது தான். டாக்டர்கிட்ட பரிசோதனை செய்ய 48 மணி நேரத்துக்குள்ள சொல்ல முடியுமே தவிர அதுக்குள்ள எதுவும் நடந்தா என்கிட்ட இல்லை. மேலே வேண்டுங்கோ, பிரிவாளை வேண்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஜோசியர் மிருத்யுஞ்சப ஜபம் ஹோமம் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறா. பக்கத்தாத்து மாமி நெரூரில் தானே பெரியவா இருக்கா,
அவளை போய் பார்த்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிடுவோம், எங்கள் ஆத்துக்காரர் எழுந்துருவார் அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லும்போது நான் நெருங்கிய உறவினர், அவர்களுக்கு அன்பான உள்ளம், ஆத்மார்த்த உள்ளம், அந்த உள்ளம் பிழைப்பதற்காகத்தான் ஓடி வந்தேன். இல்லை என்றால் எனக்கு அந்த முறைகளை சொல்லும்போது அதை நான் துடித்து கொண்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், போய் பாருங்கோ, நல்ல பிரசாதம் கிடைச்சது, நல்ல அனுகிரகம் கிடைச்சது, வீட்டுக்கு போங்கோ, நிம்மதியா போங்கோ. இப்ப தாங்க பெரியவாளோட கருணை. வீட்டுக்கு போனா ஆக்சிஜனும் அதுவும் வச்சுட்டு ஒயர்களோட கிடந்த அந்த ரங்கசாமியினுடைய உறவினர் எழுந்து வாப்பா என்று பெரியவாளை கும்பிட போனவரை புன்முறுவலோட கூப்பிட்டு ஜெய ஜெயசங்கர கோஷம் சொல்கிறார். நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு, ஏதாவது இவர் சொன்னாரா? எப்படி அவர் தெய்வம் என்பதை இதை விட நம்ம வேற என்ன வார்த்தையில சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட ஒரு ரங்கசாமியின் உறவினருடைய அனுபவத்தை நமக்கு ஸ்ரீமடம் பாலு அவர்கள் பதிய செய்து நம்ம மனசுக்கு தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன? லாஸ்ட் டேவை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க. நமக்குள்ள பெரியவா இருக்கும்போது எல்லாமே அவர் பார்த்துப்பார் என்ற ஒரு பக்குவத்தை மந்திரத்தாலும் திருநாமத்தாலும் பக்தியாலும் பஞ்சோபசாரத்தாலும் அன்றாட கடமைகளாலும் அடுத்தவருக்கு உதவுவதாலும் நல்ல விஷயத்தை கேட்பதாலும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதாலும் வேண்டாத கூட்டங்களில் இல்லாமல் இருப்பதும் வேண்டிய கூட்டங்களில் வருவதும் எல்லாவற்றையுமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதை விட என்ன புண்ணியம் வேணும் என்று ஸ்ரீமடம் பாலு அவர்கள் தந்திருக்கிற இந்த அற்புதமான அனுபவத்தை முதல் பிரசாதமாக உங்களுக்கு தருகின்றேன். ஜெய ஜெய சங்கர கோஷம், அரகர சங்கர கோஷம். இதை விட திருப்தியான பிரசாதம் அவர் பிரசாதம் தான் நமக்கு. जय जय शंकर हर हर शंकर, 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 வில்லுப்பாட்டுல ஒரு அனுபவம். 1970 ஆகம சில்ப சதஸ் என்று நினைக்கின்றேன். அப்பா நிறைய வித்வான்களோட போயிருக்கா. அப்படி போயிருக்கும் போது வில்லுப்பாட்டு பிரமாதமா எல்லா மக்களும், காஞ்சி நகரத்து மக்கள் எல்லாரும் அனுபவிச்சு கேட்கிறான். அனுபவிச்சு கேட்ட உடனே அப்பா அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த ஒரு சம்பவம் எல்லா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னா இந்த அனுபவம் எல்லா வாட்ஸ்அப்லயும் வந்துருச்சு. அப்படி ஒரு அற்புதமான அனுகிரகம் பெற்ற ஒரு அனுபவம் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா காமாட்சி கிட்ட பேசுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டை நான் இப்ப பாடுவேன், வில்லிசை பாடல், அது கண்டிப்பா பாடுவேன். அது என்ன பாட்டுங்கிறத நான் சம்பவத்தை அனுபவத்துக்கு அப்புறம் சொல்றேன். அப்பா என்ன எழுதியிருக்காங்கன்னா, காமாட்சி ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு உனக்கு கொண்டு வருவா. பட்டு கடைக்காரர் பட்டு கொண்டு வருவார். பாட்டு கடைக்காரன்னு சொல்லக்கூடாது, பாட்டு கவிக்காரர் பாட்டு கொண்டுருவார். அல்வாக்காரர் அல்வா கொண்டுருவார். நகைக்காரர் நகை கொண்டுருவார். ஏழை கவிஞனம்மா, என்னிடம் என்ன இருக்கும்? ஆனால் ஒன்று கோடி கோடியாக இருக்கிறது காமாட்சி தாய். என்ன தெரியுமா? என்ன? நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கிறது தாய். உன்னை தவிர நான் யாரிடம் சொல்ல முடியும்? நீ மட்டும்தானே எனக்கு தாய். அடுத்தவரிடம் கவலையை சொன்னால் நடித்து விட்டு சென்று விடுவான். எல்லோரும் அப்படி அல்ல, சில பேர் நடித்து விட்டு சென்று விடுவார்கள், சில பேர் அழுவார்கள், சில பேர் அழுவது போல் இருப்பார்கள். ஆனால் தாயே, உன்னிடம் மட்டும்தானே என்னுடைய ஆனந்த கண்ணீரோ அழுகை கண்ணீரோ கொட்டி சொல்ல முடியும். நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கிறது தாயே, உனக்கு அர்ப்பணமாக நான் இதை தருகிறேன். நான் ஒரு ஏழை கவிஞன், என்னிடம் வேறு எதுவும் இல்லை, வைக்கிறேன் காவாலை என்று எழுதி வைக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எத்தனை நாளாக பத்மாசனத்திலே அமர்ந்து கால்கள் வலிக்க கடுத்து அமர்ந்திருப்பாய் காமாட்சி. கொஞ்சம் இந்த இடது காலை நீ நீக்கி
இடது கால் பெருவிரலால் க வ லை என்று நான் எழுதி வைப்பேன் அல்லவா, அந்த க வ லையில் வானாவை உன் இடது பெருவிரலால் அழித்து விடுத்தாயே, பிறகு படித்து பார்ப்பேன் கலை என்று வரும், அதை நான் வளர்க்க அருள் செய் காமாட்சி. பலே பலே பலே. அப்பா இது பாடியிருக்கா, ஆகம சில்பசர வில்லு பாட்டில் பாடியிருக்கா. எல்லாரும் கோஷ்டியா சேர்ந்து நல்லா அந்த நாளில் யார் யார் பாடின்னு இருந்தாங்களோ அவள்லாம் கூட சேர்ந்து பாடியிருக்கா. பெரியவா தூரம் இருந்து வழக்கம் போல எத்தனையோ வில்லுப்பாட்டு, பல 100 வில்லுப்பாட்டு நாங்களே பார்த்துருக்குறோம். பெரியவா கேட்டு நாங்களே பார்த்துருக்குறோம். இதை விட அனுகிரகம் எனக்கு என்ன வேணும், வேற எந்த விஷயமே வேண்டாம் எனக்கு, அது ஒன்று போதும். அதுதான் இந்த மேடை கிடைச்ச பலன். இன்னொன்று, அப்படி பாடின உடனே மறுநாள் நல்லா நீங்கள் அருமையாக உணர்ச்சி மயமாக கேட்டீங்க. அப்பா பாடியாச்சு, நிகழ்ச்சி முடிஞ்சாச்சு, எல்லாரும் அவாவா போயாச்சு. மறுநாள் காலையில் எப்போவுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி தரிசனம் பண்ணி வீட்டுக்கு போவோம். பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது அவர் எப்படி ஆரம்பிச்சார் பாருங்க அப்பாட்ட, சுப்பு காமாட்சி வானாவை அழிச்சுட்டாடா. சுப்பு காமாட்சி வானாவை அழிச்சுட்டாடா. அன்றைக்கு அழிச்சதுதான் இன்றைக்கும் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். நல்ல பெயரோடு, நல்ல கலையோடு, நல்ல குடும்பத்தோடு, நல்ல நண்பர்களோடு, நல்ல சகோதர சகோதரிகளோடு, நல்ல மக்களோடு, நல்ல எண்ணங்களோடு, நீ எத்தனை நல்ல வேணும், இதில் நாங்கள் கோடி. இந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. வானாவை அழிச்சுட்டானான்னு சொன்னோடனே அப்பா சொன்னாலாம், பெரியவா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இந்த கவலை நீங்கணும், அது ஒன்று தான் எனக்கு ஆசை. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் அந்த கவலையை நீக்கணும்னு சொன்னோடனே அப்படி சந்தோஷமாக ஆசீர்வச்சு அப்பா அவர் சொன்னது தாங்க அது. அப்பா அப்பாவை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க. சுப்பு ஓ வில்ல பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தெரியறது, என்ன ராமேஸ்வரத்தில் ராமனை பார்க்குற மாதிரி இருக்குப்பா. அதுவும் பிரமாதமா உடுக்கு வாசின்னு இருக்கேளே, அந்த உடுக்கு பார்த்தா என்ன தெரியுது, காசியில சிவனை பார்த்தா மாதிரி இருக்குப்பா. ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. சுப்பு நீ ஒருத்தன் தான்ப்பா ரேஷனல் இன்டகிரேஷனே கையில வச்சுட்டு இப்படி பிரமாதமா உலகளாவிய முறையில வந்துட்டு இருக்கியே. இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணு தெரியுமோ, மனுஷாள்னா ஒண்ணு காசிக்கு போயிருக்கணும், ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கணும், அல்லது ரெண்டுக்கும் போயிருக்கணும். ரெண்டும் உன் நிகழ்ச்சியை கேட்டாலே நடக்குதப்பா. போராதுங்களா? இப்பேற்பட்ட அனுபவத்துல அப்பா அந்த பாடல் கருத்து இருக்கு இல்லையா, அதை நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். ஆனாலும் மகள் பாடுவதை விட ஒரு வீட்டுக்கு மருமகன் பாடுவதுதான் மாமா மேலிருந்து நிறைய ஆசீர்வாதம் பொழிவார். 30 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கார், அதுக்கு அர்த்தம் 30 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகின்னு அர்த்தம். இதுதானே எங்களுடைய அனுபவம், எங்களின் தரிசனம், எங்களின் அனுபவம், அதை பதிய செய்வதுதானே இந்த பதிவு. காஞ்சி காமாட்சி சரணமம்மா, கண்பாரம்மா சரணமம்மா. காஞ்சி காமாட்சி சரணமம்மா, காமாட்சி
जय शंकर हर हर शंकर जय 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 जय शंकर हर हर शंकर சங்கர நேத்ராலயா பிரபல கண் மருத்துவமனை. ஆஹா அதோட நிறுவனர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க எல்லாருமே 60 வயசுக்கு மேல தான் இருக்கும் கிட்டத்தட்ட. நிச்சயமா அவரை பார்த்துருப்போம். சிலர் மட்டும் 60க்குள்ள இருக்கிறீர்கள். என்னன்னா கண்ணுக்காக நம்ம போயிருப்போம் இல்லையா? ஆமா. அவருக்கு கண்ணு யார் தெரியுமா? யாரு? பெரியவாதான். ஆமா. 100க்கு 100 கண் மருத்துவர். பலே. உலக நாடுகள் சொல்லிடுச்சு. ஆஹா. 100க்கு 101 சங்கர பக்தர். பலே. அதனால தான் சங்கர நேத்ராலயான்னு எழுதினார். ஆஹா. காலடி முதல் காஞ்சி வரை என்ற வில்லிசையை நடத்தும் போது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிய விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். ஓஹோ. என்னன்னா என்ன அவர் இப்ப நம்ம இந்த ஏஜ்ல பாக்குறோம் இல்லையா? ரொம்ப முன்னாடி வளர்ந்து வரும்போது, அதாவது அவர் சங்கர நேத்ராலயம் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல நம்மளோட மகா பெரியவாளுடைய மடத்தோடு ரொம்ப தொடர்பு. எதை ஆரம்பிக்கிறதுனாலும் பெரியவா ஆக்ஞை இல்லாமல் செய்ய மாட்டார், பெரியவாளோட அன்பு இல்லாமல் செய்ய மாட்டார், பெரியவாளுடைய ஆசி இல்லாமல் செய்ய மாட்டார், அங்கே போய் பார்க்காம செய்ய மாட்டார், பிரசாதம் வாங்காமல் செய்ய மாட்டார். அப்படி ஒரு பக்திங்க, பிடிவாதமான பக்தி. அப்படி ஒரு பக்தி அவருக்கு. ஏன்னா நாங்கள் அவர் பேசி அப்படியே பல நேரங்கள் நாங்கள் அவர்கிட்ட உட்கார்ந்து கேட்டிருக்கிறோம். நம்ம யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவர் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேளுங்க, பொறுமையா கேளுங்க. என்ன? அதாவது பெரியவாளுக்கு கண் புரை அறுவை சிகிச்சை நடக்கிற சமயம் வந்தது. அப்போ அவருடைய கண்களை யாராவது தொட முடியுமா? யோசிங்க, முடியுமா? தூரம் நின்று பார்த்தாலே நம்மளால் பவர் தாங்காது. ஆனால் அவருடைய கண்களை தொட்டு அறுவை சிகிச்சை செய்யும் பாக்கியம் பெற்ற உத்தமர் இந்த உலகத்தில் ஒரே ஒருவர், டாக்டர் பத்திநாத். பலே பலே பலே. ஆஹா, எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்க. நம்ம தொட்டு கூட போன பெரியவா வருமா இப்படி எப்படின்ட்டே போகும் இல்லையா? நம்ம யாருமே கிட்ட நெருங்க முடியாத. ஆனால் அவருக்கு பாருங்க, தொட்டு மருந்து கொடுத்து எவ்வளோ விஷயம் செஞ்சு அதனால கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறார். அந்த கருணை கண்களை தொட்டு தெளிவாய் ஆக்கிய புண்ணியம் அவருக்கே. ஆனால் முதல் முறை அறுவை சிகிச்சை நடந்த அனுபவத்தை இப்ப நம்மளோட பகிர்ந்துக்கிறார். அவர் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் பார்க்கிறவர், பெரியவர் அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும், தெரியாததில்ல. ஆனாலும் மருத்துவத்தை அவருக்கு சொல்ல தோணல. அங்கதான் விஷயமே. மருத்துவத்தை முதல்ல சொல்ல தோணல. முதல் முறை அறுவை சிகிச்சை பெரியவாளுக்கு டாக்டர் பக்திநாத் கைப்பட செய்கிறார். இவருடைய கரங்கள் செய்த பாக்கியம், அவர்கள் கண்களை பார்த்து செய்யக்கூடிய, அடேங்கப்பா எவ்வளவு பெரிய அனுகிரகம் அது. அது அவருக்கு கிடைச்சிருக்கு, பண்ணிட்டாரு. பெரியவா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வரல. அவர் நம்ம சும்மா பண்ணாலும் நம்ம கையெழுத்து தலையில வைக்கிறவர், அவ்வளோ பக்தி அவருக்கு, அப்பேற்பட்ட பாசம். பெரியவா ஆச்சாரம் அனுஷ்டானம் அதையெல்லாம் தள்ள முடியாதவர் இல்லையா? கண்ணில் ஜலம் பட்டுடுது. அதனால கொஞ்சம் இன்ஃபெக்ஷனும் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. திரும்ப ரொம்ப அந்த நிலைமை முத்தி போனதுக்கு அப்புறம் டாக்டர் பயந்து பயந்து 2வது முறை அறுவை சிகிச்சை செஞ்சிட்டார். இந்த முறையும் சொல்லல, செஞ்சுட்டு வந்துட்டார். சொல்ல தோணல அவருக்கு. ஆனா மறுநாள் காலையில 4 மணிக்கு அந்த நாளைக்கு கிரகணம் போலுக்கு. ஸோ அந்த நாளன்னைக்கு அந்த குளிச்சிருவாரோ அப்படின்னு பயந்து செஞ்சவர். காலையில நம்ம முதல் நாள் காலையில அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு சென்னைக்கு வந்தவர். சென்னையில தான் பண்ணாங்களாம் தெரியல, அந்த விஷயம் மட்டும் அவர் சொல்லலை எங்கள்கிட்ட. பண்ணவர் மறுநாள் காலையில காஞ்சிபுரத்துக்கு ஓடுறார். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. எதை சொல்றதுக்கு அதைத்தான் நீங்க பார்க்கணும். கார் வருகிற ஜோறு பாருங்க, கார் வருகிற ஜோறு பாருங்க, காஞ்சிபுரம் கார் வருகிற ஜோறு பாருங்க. காம கோடி மடம் நோக்கி கண் மருத்துவர் பத்திரிநாத் கார் வருகிற ஜோறு பாருங்க,
ஓடுது, பத்ரிநாத் மனசு பட படன்னு அடிக்குது. வேகமாக காரு ஓடுது, பத்ரிநாத் மனசு பட படன்னு அடிக்குது. விவேகமாக ஒரு சிந்தனை விரும்புதுன்னு சொல்ல துடிச்சு. கார் வருகிற ஜோறு பாருங்க, கார் வருகிற ஜோறு பாருங்க, காஞ்சிபுரம் கார் வருகிற ஜோறு பாருங்க. மடத்து வாசல் வந்து நின்னது, மருத்துவர் மனம் விரைந்து சென்றது. உத்தரவு உத்தமராம் பத்திரிநாத் உள்ளே போக. கார் வருகிற ஜோறு பாருங்க, காஞ்சிபுரம் கார் வருகிற ஜோறு பாருங்க. தரிசனமே ஜெய ஜெய சங்கரா, தரிசனமே ஜெய ஜெய சங்கரா. அவர் மெட்ராஸ்ல இருந்து காஞ்சிபுரம் போனதுக்கு தான் நாங்க பாட்டு போட்டோம். அப்ப காஞ்சிபுரம் வந்துட்டாருங்கிறது எப்படி சொல்றோம்? தரிசனமே ஜெய ஜெய சங்கரா. அங்க வந்துட்டார். ஏன் இதை நான் ஒரு மகிழ்ச்சியா பண்ணா அவர் நல்லா இருக்காரு, அந்த சந்தோஷம் தான் நாங்க நல்லா பாடுறோம். உடனே விடிய காலையில பெருமாளோட பெரியவாளோட தரிசனம் கிடைக்கணும்னு முதல்ல ஓடி போய் மூச்சிறைக்க அப்படி இப்படின்னு பேசவே மாட்டார் அவர் பத்ரிநாத். எப்பவுமே அப்படி எப்படின்னு கும்பிட்டுட்டு நிற்கும் போது, என்ன பத்ரி அவரோட வார்த்தையிலே சொல்றேன், இல்லைன்னா நான் இதை பார்க்க மாட்டேன். போன முறை மாதிரி நான் குளிச்சிடுவேன்னு நினச்சியோ, ஜலத்தை கொட்டிப்பேன்னு நினச்சியோ, இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு நினச்சியோ, பண்ண மாட்டேன். பெரியவாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் கிரகணத்துக்காக ஸ்நானம் பண்ணிட்டா கண்ணுக்கு மீண்டும் ப்ராப்ளம் வந்துடுமே, ஸ்நானம் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பெரியவா கிட்ட ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, கிரகணம் கழிந்ததும் ஸ்நானம் சாத்திரம் பண்ணணும்னு சொல்லுது, ஆனால் நான் செய்யலை, மந்திர ஸ்நானம் பண்ணிக்கிட்டேன். இந்த முறை ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் பத்ரி. ஏன் தெரியுமா? ஏன்? இப்போ அவர் சொன்ன விஷயந்தான் டாப் ஸ்டார். இந்த வாட்டி நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் பத்ரி. ஏன் தெரியுமோ? நேக்கும் லோகத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ரெண்டாவது பாருங்க, நோக்கும் நல்ல பேர் வரணும் இல்லையோ, நோக்கும் நல்ல பேர் வரணும் இல்லையோ. நீ பட்டிங் டாக்டர், அந்த வேர்டு போட்டிருக்காரு பாருங்க, நீ ஒரு பட்டிங் டாக்டர், நோக்கும் நல்ல பேர் வரணுமோ இல்லையோ. ஆடா 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 நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதான் இன்னைக்கும் அவரும் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கார். இவரும் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை, எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தான் இருக்கும். ஆனால் சங்கரநேத்திரலையா பத்ரிநாத்துக்கு நம்ம போகிற கண்ணெல்லாம் அவர் கண்ணு தாங்க. எத்தனை ஒரு பக்குவம், எத்தனை ஒரு புண்ணியம், இந்த ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. வாழ்க்கையில வந்து யாருக்கும் வந்து தொட்டு செய்யற அனுபவம். நான் படிக்கும் போதெல்லாம் அண்ணா பத்ரிநாத் அண்ணா சொல்லும் போதெல்லாம் இன்னைக்கு யாரும் அவருடைய சிந்தனையாளர்களோ உறவினர்களோ யாரும் வரல, நான் யாருக்கும் சொல்லவும் இல்லை. ஏன்னா எது சத்தியம்னா ஆளை வர வச்சுட்டு சொல்றது இல்லை, இதுதான் சத்தியம். 4 பேர் கேட்கணும், 4 பேர் நீங்கள் உணரணும், 4 பேர் நாங்கள் உணரணும், எல்லாருமா சேர்ந்து மக்களுக்கு சொல்லணும்னா இந்த அமைப்பு நம்ம இதை செஞ்சிருக்கோம். பேர்பட்ட பத்ரிநாத், அவ்வளவு பாக்கியம் செய்த பத்ரிநாத் தற்போது சற்று உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். எல்லாருமா சேர்ந்து ஜெய ஜெயசங்கர கோஷம் பாடி அந்த கோஷத்தோட அனுபவத்துல அவர் திரும்ப உடம்பு நல்லாயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்து வச்சுக்கோங்க. அதை விட பக்தர்களின் தரிசன அனுபவம் வேற என்ன இருக்க முடியும்? நாம சங்கீர்த்தனம் சொல்லுவோம், ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர 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 சங்கர மகா பெரியவா அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க கல்லூரி முதல்வர்னு தெரியும், இருந்தாலும் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். என்ன தெரியுமா? என்ன? மகா பெரியவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா. மகா பெரியவள் அப்படின்னு ஒருத்தி இருக்கா. ஓஹோ, அது யார் தெரியுமோ? தெரியாது. அதான் ஆச்சாரியா நமக்கு சொல்றார். ஒரு அற்புதமான அனுபவத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு, நம்முடைய இந்திய நாட்டிற்கு, உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களுக்கு யார் மகா பெரியவள்
அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கிற அனுபவம் உங்க யாருக்கா தெரியுமா? தெரியலீங்களே. அதை தான் இப்போ கொட்டி கொடுக்க போறேன். ஆஹா. ஒரு அம்மா ம் 5 வயசு பெண்ணோட பெரியவாளை தரிசனம் பண்ண வரார். சரி. ஒரு அம்மா தன் குழந்தையை கூட்டிக்கிட்டு 5 வயசு குழந்தையை கூட்டிக்கிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வரார். ஓஹோ. வந்து என்ன சொன்னோடனே வந்து நம்ம முறையை தான் உங்களுக்கு தெரியுமே. காஞ்சிபுரத்துக்கு நம்ம உள்ளே போனோடனே ஒவ்வொருத்தராக போய் பார்ப்போம். ரொம்ப நேரம் அப்படியே காத்திருந்து அவர்கிட்ட பேசணும்னு கூட தோணாது. பார்த்துக்கிட்டே வந்த விஷயம்லாம் கூட உண்டு. அப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த அம்மா போறா. எதுக்கு தெரியுமா போனாங்க? எதுக்கு? சுவாமி, நாளைக்கு என் குழந்தைய பள்ளியில சேர்க்கணும். சரி. இதுக்கு உங்களோட அனுகிரகம் வேணும். நாளைக்கு குழந்தைய பள்ளியில சேர்க்கணும், இதுக்கு உங்களோட அனுகிரகம் வேணும். சரி. அதை சொல்லும்போது பெரியவாளை சுற்றிலும் எல்லாம் வடமொழி பண்டிதர்கள் இருக்கிறாங்க. சரி. இதை ஒரு குறிப்புக்காக அதை எழுதியவர் எழுதுகிறார். ஓஹோ, குழந்தை கிட்டவா, நாளைக்கு முதல் பள்ளியா, உனக்கு முதல் பாடம் கற்றுத்தரட்டுமா? உடனே அந்த குழந்தைய சொல்லிச்சு. அம்மா சொல்லும், இப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கு அந்த குழந்தை, ஒன்றும் சொல்ல தெரியல, அது குட்டி குழந்தை தானே, சொல்லித்தாங்க சுவாமி, சொல்லித்தாங்க சுவாமி. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்களாம், அங்கதான் விஷயம் இருக்கு. உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு, விக்னங்கள் தீர விநாயகர் பிள்ளையார் பாட்டு சொல்லி தட்டுமா? கரெக்டா விநாயகர் சதுர்த்தி வருது பாருங்க. அதுக்கு தான் அந்த சம்பவத்தை எடுத்தேன் நான். விக்னங்கள் தீர விநாயகர் பிள்ளையார் பாட்டு சொல்லி தரட்டுமா அப்படின்னு உடனே ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு நினைக்கிறாங்க. அங்கதான் ஒரு நூற்றுக்கணக்கான பண்டிதர்கள் இருப்பாங்களே. ஒருத்தர் மூஷிகமாக மோகனஸ்த அதை நினைக்கிறார், ஒருத்தர் வந்து முதாகராத்த மோதகம் அதை நினைக்கிறார், ஒருத்தர் சுக்லாம்பிரதரம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா பெரியவா வாயிலிருந்து வந்த பாட்டு என்ன தெரியுமா? என்ன சஸ்பென்ஸ் பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? அதிசயம், ஆனந்தம், இறைமயம். எந்த பாடலை சொல்கிறார் தெரியுமா? குழந்தைக்கு விக்னங்கள் தீர விநாயகர் பாட்டுன்னு சொன்னது. குழந்தை, நீ பாட வேண்டிய பாட்டு எது தெரியுமா? மகா பெரியவள் அவளோட பாட்டு என்ன தெரியுமா? வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டா பாட்டி. பலே பலே. நம்ம தமிழ் பண்ண தமிழ அப்படின்னு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்றத ஒரு ஸ்டைலா நினைக்கிறோம். பொதுவா தொலைக்காட்சியில கொஞ்சம் தமிழ் தெரியாட்டி உடனே வேலை கிடைச்சிடும். நிலைமை அது. கொஞ்சம் நல்லா தெரிஞ்சா எங்களை மாதிரி கஷ்டப்படும். ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. ஆனா நம்ம பின்னாடி இருக்கிற பெரியவர் என்னைக்கும் பாட்டு சொல்லிக்கூடாது. இந்த பாட்டை நம்ம வீட்டு குழந்தை இவன் தானே, இவனை வச்சு பாட வைக்கிற. ஏன்னா எல்லாம் உங்க தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாம் இந்த பாட்டி அவையாரா யாரு, நான் அந்த அவையார் பத்தி பின்னாடி பாட போறேன், பேச போறேன். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய கதை இருக்கு, அதையும் சொல்ல போறேன். நல்ல மனமுண்ட மாமலர நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சபாஷ். எல்லாரும் இன்னைக்கே போய் குழந்தைகளுக்கு, வீட்டில் பேரம்பேத்திகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. பொண்ணுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இது அவன் நீங்கள் சொல்கிறிய, நான் அவையா நிகழ்ச்சியே பண்ணுவேன். பெரியவா சொன்ன விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாட்டை சொல்லி தந்தார், எல்லா குழந்தைகளும் குடிச்சு. ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா எல்லா குழந்தையும் ஸ்டார் ஆயிடுச்சு, எல்லாம் சுற்றி வந்துருச்சு. குழந்தைகளே, எல்லா குழந்தைகளும் முதல் பாடமாக இதை படிக்கணும். பெரியவாளோட வாக்கு ஆத்தி சூடி சொல்லணும். அடையப்பா, நமக்கெல்லாம் இப்ப எங்க ஆத்தி சூடி கூட செல்ல வந்தா தானே பாக்குறோம். என்ன நிலைமை அது? ஆத்தி சூடி சொல்லணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிறத மறக்கப்படாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்
ஆச்சாரியர்கள் சொன்ன வாக்கு. ஆஹா. அன்னையும் பிதாவும் முதியோர் இல்லம் இந்த நாள் நிலைமை. அதுல எது காஸ்ட்லியா இருக்குன்னு பார்த்து கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம். அம்மா அப்பாவை விட விலை உயர்ந்ததை நீ கொடுத்துட முடியுமா அம்மா அப்பாவுக்கு? யாராலது முடியுமா? உலகத்துல அம்மா அப்பா தான் என் விலை வசதி. கிடைக்காதே. எனக்கு இன்னொரு சுப்பு ஆரம்பம் வருவாரா? ஐயோ முடியாது. எங்க அம்மாவை தான் நான் சுப்பு ஆரம்பமா பார்த்துக்கணும். அதான் வாழ்க்கையில மீண்டும் பெற முடியாதது எதுன்னா அம்மா அப்பா தான். அதான் பாட்டி சொன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப பின்னறி தெய்வம் நிறைய இருக்குன்ட்டா. ஆமா, முன்னறி முதல்ல ஃபர்ஸ்ட் மார்க் அம்மா அப்பா, மாதா பிதா குரு தெய்வம். ஏன் தெரியுமா? மாதா என்பவள் தான் பிதாவை அறிமுகப்படுத்துகிறாள். இவர்தான்டா உங்க அப்பா அப்படின்னு சொல்றது அவதான். மாதாவும் பிதாவும் சேர்ந்து குருவை அறிமுகப்படுத்துகிறார்கள். இவர்தான் உன் குரு என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். குருவும் தெய்வமும் ஒன்று என்று குருதான் தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஆக மாதா பிதா குரு தெய்வம். இதோடு அடியேன் ஒன்று சேர்க்கிறேன். சேர்க்க உரிமை உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். அன்பு இருக்கும் இடத்தில் அதிக உரிமை இருக்கும். அதனால் சொல்கிறேன், மாதா பிதா குரு தெய்வம், அதோடு ஒன்றை சேர்த்து விடுவோம். அதுதான் நம்ம இந்திய தேசம். விட்டுலாமா? எல்லா கொள்கையும் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துடலாமா? அது ஒண்ணு இருக்குல்ல. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடேன்னு பாரதியார் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு தான் எழுதினார். தமிழகத்துல உட்காந்துக்கிட்டு தான் எழுதினார். சென்னையில உட்காந்துக்கிட்டு தான் எழுதினார். திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி குடிச்சிட்டு தான் எழுதினாரு. ஏன்? அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என்னாடு. இங்கதான் ஒவ்வொரு துகளும் இருக்கு. இங்கதான் காந்திஜி துகள் இருக்கு, இங்கதான் நேருஜி துகள் இருக்குது, இங்கதான் பெரியவா துகள் இருக்குது, இங்கதான் வான்மீகி துகளும் இருக்கு, இங்கதான் துளசிதாச துகளும் இருக்கு. இந்த துகளெல்லாம் விட்டுட்டு தூள் கலப்புறன்னு அங்க போயிருப்பா. அதுவா தூள் கிளப்புறது இருக்கார் பார். இங்க எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் ஔவையார் சொல்றாரு, ஔவையார் போல நாட்டுக்கும் பாட்டுக்கும் பக்தி செய்யுங்கள் குழந்தை. இது வார்த்தையில எழுதப்பட்டது. நான் சொந்தமா பேசுறேனே தவிர அதுல எழுதப்பட்டது. பக்தி செய்யணும். தமிழகம் செய்த தவமே ஔவையார் மகா பெரியவள் அப்படின்னு இவர் வாயால வாங்கிய ஔவையார் தமிழ் கிழவி. அவளுக்கு ஏங்க இவ்வளவு பேர் தெரியுமா? 16 வயசுல அழகு வேண்டாம்னு சொன்னான். கரெக்டா? நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? 60-70 வயசாக 16 ஆக்குறோம். ரிட்டர்ன் பேக். அது எப்படி சொல்றது? நம்ம இந்த பொருள் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் போடுவோம்ல, அந்த மாதிரி ரிட்டர்ன் பேக் வரும். கூடாது. அவங்கதான் அழகே. காந்திஜி 75 வயசுக்கு மேலதான் அழகா இருந்தா தன்னை தானே சொல்லிப்பார். சின்ன வயசுல அவர் அழகு இல்லை பாரு. அது வந்துங்க அழக வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்றதுக்கு போது ஒரு அழகு வரும். அதான் நிஜ அழகு. செலவு செய்வதால் வருவது அழகு அல்ல, செலவு செய்வதால் வருவது பியூட்டி அல்ல. ஏன் தெரியுமா? சிந்தனை செய்வதால் வருவதுதான் அழகு. தமிழ்த்தாய் அழகாக இருக்கிறாள், ஏன்னா நல்லதை மட்டுமே சிந்திக்கிறாள். பாரத மாதா அழகாக இருக்கிறாள், நல்லதை மட்டுமே சிந்திக்கிறாள். ஓடுகின்ற நதிகளும் விழுகின்ற நீர்வீழ்ச்சியும் டெய்லி அலங்காரமா பண்ணுது இல்லையே? ஒண்ணுமே இல்லையே. ஏன் அழகா இருக்கு? இயற்கையாக இருக்கிறது. காய்கனிகள் மரங்கள் எல்லாம் நல்ல செல்ஃபில ஒரு போட்டோ எடுத்தீங்க. இப்ப கடவுள் வந்தால் என்ன தெரியுமா செய்வான்? கடவுள் வந்தா சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த அது என்ன 2K சில்ட்ரன் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? கடவுள் வராருன்னு வச்சுக்கோங்களேன், விடமாட்டான். நம்மெல்லாம் உடனே போய் ஏதாவது சுவாமி கொடுக்காதான்னு நம்ம வந்து பாத்திரத்தை தூக்கிட்டு வருவோம். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? சாமி நீங்க சாமி தானான்னு முதல்ல கேட்பான். அது கேட்டுருவான் ஃபர்ஸ்ட். ஆமாண்ணா ஆமாப்பா நான் சாமி தான், நான் கடவுள் தான் பார், கொஞ்சம் இருங்க சாமி அப்படின்னு ஓடி போய் செல் எடுத்துட்டு வருவான். கடவுளே உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போட்டா தான் பெருமை என்ற நிலைமைக்குடைய 2K சில்ட்ரனை மாத்திரத்துக்கு தான் இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி. அதைத்தான் பெரியோர்கள் எடுக்கும் முயற்சி. இந்த உலகத்திலே பெரியவள் யாருன்னு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகிட்ட கேளுங்க, ஔவையார்னு சொல்ல தெரியாது. அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் ஆச்சாரியர்களுடைய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் நாம சொல்றோம்னா, ஔவையார் ஒரு பாட்டு எதிர்க்காக பாருங்க, அந்த அரியது பெரியதா இன்னொரு நாள் நான் நிச்சயமா பாடுறேன். அத்தனை லிட்ரேச்சருங்க. ஔவையார் வாயால ஒண்ணு சொல்றா, அறிவு வேறு ஞானம் வேறு. அறிவு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடும், நிச்சயமாக அனுப்பிவிடும், அடகு வைக்க கூட நேரிடும் நம்மளுடைய அறிவை. ஆனால் ஞானம் என்பது உலக நாடுகளுக்கு செல்லும். நம் நாட்டிலே இந்த திருக்குறள் எந்த நாட்டிலும் இல்லை என்று உலகம் சொல்கிறது.
திருக்குறளை மொழிபெயர்த்த உலக நாடுகள் உண்டு. ஒரு விஷயம் தெரியுங்களா? எல்லா நாட்டுக்கும் ஒரு போட்டி நடந்துதான். சரி. ஒவ்வொரு நாடும் ஒன்னொன்னு சொல்லிச்சான். சரி. நான் இதுல வசதி, நான் இதுல வசதி, நான் இதுல வசதி, நான் இதுல வசதின்னு சொல்லிச்சான். சரி. நம்ம விரும்பி போட்டு விசா எடுத்து போற நாடு எல்லாமே சொல்லிச்சான். ஆனா நம்ம இந்திய நாடு அந்த பரிதாபம் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. அந்த பிரதிநிதி எழுந்து என்ன தெரியுமா சொன்னாரா? என்ன சொன்னார்? என்னை பரிதாபமாக நினைக்கிறீர்களா? நினைக்க வேண்டாம். எங்கள் நாடு எதில் தெரியுமா சிறந்தது? ஞானிகள் சிறந்தே பிறந்த பூமி ஐயா எங்கள் நாடு. ஞானிகள் பிறந்த நாடு. எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மகான்கள் இருக்காங்க. அதத்தான் எங்க சத்குரு சொன்னார். ఎంతరో మహానుభావులు சொன்னார் இல்லையா? அத்தனை ఎంతரோன்ட்டார். எத்தனை முன்னாடி நடுவுல அப்புறம் என்ன வேணுமோ நீ ஃபில்லப் பண்ணிக்கோ. மகனை மகனாக முடிக்காதே, முடிந்தால் மகானாக்கு. இதுதான் இந்த நம்மளுடைய போற டிராவல். எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஆக மகா பெரியவளுடைய அற்புதத்தை நமக்கு எடுத்து தந்த அனுபவம் இருக்கிறதல்லவா? இன்றைக்கு நீங்கள் ஔவை தரும் ஞான பழத்தை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த ஞான கருத்தை நான் கொடுத்துட்டு சும்மா போக முடியுமா? அது கூட ஒன்று சேர்த்து கொடுக்க வேண்டாமா? இந்த கல்யாணம் விட்டு தாம்பூலத்தில் கொடுப்பாங்க. கரெக்டாக அதுக்குன்னே செஞ்ச ஒரு சாத்துக்குடி எங்கே தான் விளையுதோ சார், எங்கே தான் விளையுதோ கரெக்டாக விளைதான் இருக்கும். இதுக்கு மேலே போகாது. அது தேங்காய் சொன்ன மாதிரி தேங்காய் அதுவும் ஒன்று இருக்கும். ஆனால் இதையெல்லாம் விட பெருசு என்ன தெரியுமா? அந்த நாம சங்கீர்த்தனம் தான். விநாயகர் சதுர்த்தி வரப்போகிறது. ஔவையாரை சிந்திக்க சொல்லி இருக்கிறார் மகா பெரியவர். இந்த அனுபவத்துக்கு நாங்கள் கொடுக்கும் பாட்டுத்தான். கணபதியை பார்க்க போறியோ? கணபதி பப்பா போறியா? ಭಜ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ನಾಚ ಗೌರಿಗಣ. ಭಜ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ನಾಚ ಗೌರಿಗಣ. ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ. ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ. ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ. ಗಣಪತಿ ಬಪ್ಪ
அற்புதம் அற்புதம். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட ஒரு நமஸ்காரம். அருமையாக வாசிச்சார், அருமையாக வாசிங்க, அருமையாக பாடினார், ரொம்ப சந்தோஷம். கணபதி கையில் ஒரு மோதகத்தை வச்சிருக்காரு. ஏன் சொல்லுங்க? மோதகம் கொழுக்கட்டை. ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவா. சரி, இதை சொல்லி அடுத்த அனுபவத்துக்கு நான் போறேன். ஜெய ஜெயசங்கரை பாடி, ஏன்னா எந்தெந்த ராகத்தோட ஜெய ஜெயசங்கரை பாடணும்னு இருக்கு. அதனால தான் இந்த பிரேக் கொடுத்தேன். கணபதி சதுர்த்தி வரதுனால தெரிஞ்சுக்கோங்க. கணபதி ஏன் கையில மோதகத்தை வச்சிருக்காருன்னு நான் சாஸ்திர காரணம் சொல்ல போறதில்லை, சமுதாய காரணம் ஒண்ணு சொல்ல போறேன். ஓஹோ, அன்னைக்கு கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டுக்க வேண்டியதானே? இல்ல, ஏன் தெரியுமா? உண்மையா கும்பிடுற பக்தன் என்னைக்கு வருவான்னு கையில வச்சுக்கிட்டே கொடுத்தாரா? கொடுக்கல, இன்னும் கையில இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். அப்போ என்றாவது உண்மையான பக்தன் ஒருவன் சென்றால் அவனுக்கு அந்த மோதகத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் விநாயகனுக்கு பாத்திரமான மனிதனாக நீ மாறுவதற்கு ஒவ்வொரு பிள்ளையார் சதுர்த்தியும் கும்பிடு. கொடை வச்சா போதாது, கொழுக்கட்டை வச்சா போதாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் பிள்ளையார் சதுர்த்தி அப்படி கும்பிடுது, ஒவ்வொரு குழந்தை வேற விதமாகவும் கும்பிடுது. ஆனா பெரியவாள்லாம் சேர்ந்து நம்ம சொன்ன முறைப்படி செய்தாலும் அந்த பக்தியை என்ன சொன்னார்? அவர் தானுங்க இந்த உலகத்துல அம்மா அப்பாவை சுத்தி வந்து ஞானப்பழ வாங்கினவரு. முருகர் என்ன பண்ணாரு? மயில்ல ஏறி போனார். இப்பெல்லாம் நம்ம மெயிலில் தட்டி விட்டுறோம். அவர் மயில் ஏறி போனாரு. அவருக்கு எவ்வளோ நாளாயிருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ சுத்தி வரணும்னு போனாரு. இவர் டங்குன்னு அழகா உடம்புல வச்சுட்டு இவ்வளோ பெரிய உடம்பா இருக்கிறனால ஒரு சுத்தினாரான்னு எல்லாரும் கேட்பாங்க. உள்ளத்தால சுத்தினாரு, உடம்பால சுத்துவாரு. அவரு அழகா உள்ளத்தால சுத்தினாரு. ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்க பண்ணிருக்காங்க, ஒரே விஷயம் தான். ஆமா, என்ன சொல்லுங்க? அது நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா பிள்ளையார் என்ன சொல்கிறார்? நாரதர் கலக்கி விட்டாரு. எது நம்ம அது தெரியும்ல உங்களுக்கு, எது பண்ணாலும் அதுதான் யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு போட்டி வச்சு விட்டாரு. பிள்ளையார் என்ன சொல்றாரு? அம்மா அப்பாவே உலகம்ங்கிறார். முருகர் என்ன சொல்றாரு? உலகமெல்லாம் அம்மா அப்பான்றார். ரெண்டே விஷயம்தான். கரெக்டு தானே? அப்ப நல்லா கை தட்டலாமே. இது எனக்கு இல்லையே, பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் தானே. சுத்தினவங்க அவங்க, கத்தினவங்க தான் நானு இல்லையா? பிள்ளையார் என்ன சொன்னாரு? அம்மா அப்பாவே உலகம். முருகர் என்ன சொன்னாரு? உலகமெல்லாம் அம்மா அப்பான்னாரு. என்ன அழகு! ரெண்டு புள்ள பெத்தா இப்படி பெறணுங்க. கிரேட்! என்ன ஒரு பாசம்! இதைத்தான் அப்பேற்பட்ட பிள்ளையாரு ஔவையாருக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காரு. ஔவையார் கடகடன்னு பூஜை பண்ணாங்களாம். சரி, ஏன்னு பிள்ளையார் கேட்டாராம். ஏன்? சேரமான் பெருமானார் போயிட்டாரு மேல சுவாமியை பாக்குறதுக்கு. அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, நான் கைலாயத்துக்கு போனோம், அதனால ஸ்பீடா பண்ணிட்டு இருக்கேன், வேகமா சீதை கிளப்ப செந்தாமரைப்புன்னு ஸ்பீடா பண்ண வீணாயிரம் அகவல அவ்வளோ டக்கடகன்னு பாடியிருந்தாங்களாம். நீ ஏன் கவலைப்படுற? உன் தமிழுக்கு கிடைக்காத காட்சியா தாயே? உட்காரு தும்பி கையில டங்குன்னு கொண்டு போயிட்டாரு. பிள்ளையாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஔவையாரை மகா பெரியவர் மகா பெரியவள் என்று கொடுத்த ஞானப்பழ அனுபவத்தை உங்கள் முன் அர்ப்பணிக்கின்றேன். ஜெய ஜெயசங்கர கோஷத்தோடு. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, வயலூர் முருகப்பெருமான் அருளாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறது யாரு? வாரியார். கிருபானந்த வாரியார். நன்றி. அவருடைய சத்தமே சத்தியம், சத்தியமே சத்தம். அதாவது அந்த வாய்ஸ் கேட்டா அது என்ன பெரியவா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. வாரியாருக்கும் பெரியவாருக்கும் நடந்த சம்பவம் தான் இது. வாழ்க்கையிலங்க சாமியுடைய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாக்கினாலும் வாக்கினாலும் உலகத்தையே வலம் வந்து உலகத்தை ஆன்மீக பந்தாக்கிய அற்புத நெறியாளர் தான் வாரியார்.
கூடுதல் செய்தி தனிப்பட்ட செய்தியாக இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் மக்கள், அதனால் சொல்லுகிறேன், ஆ. எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவர் வாரியார் சாமி. எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் அந்த குரலை ரசித்ததுனால அதை மாதிரியே சொல்கிறேன். பொதுவாக மிமிக்ரி பண்ணுறது இல்லை, ஆனால் இது உள்ளேருந்து வருது குரல். பாரதிக்கும் திருமகனுக்கும் ஞான சம்பந்தன் பிறப்பான். ஒரே குழந்தை தான். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன். இதோட வாழ்க்கை முடிஞ்சுதுங்க. நம்மளுக்கு சமயப்பணிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோமே தவிர, ஆரம்பிச்சிருக்கோம்னா 50 வருஷமாக ஆரம்பிச்சிருக்கேன், பண்ணிகிட்டே இருக்கோம். 7 வயசுலேருந்து போகிறேங்க, சுமார் 50 வருஷமாக போகிறோம். இதை வச்சு அம்மா எங்கள் வயசை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாம், இப்படி நம்ம ஆன்மீக பணி செய்யறதுக்கு தானே எல்லாரும் நம்மளை ஊக்குவிச்சு பண்ணுறாங்க. ஆமாம். வாரியார் சுவாமிகளுக்கும் மகாபெரியவாளுக்கும் நடந்த ஒரு மகாபெரியவாள் தரிசனத்தால் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அனுபவம். பெரியவர் தரிசனம் பண்ணணும்னு போறார் சுவாமி. சரி. ரொம்ப அவரை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. அவர் முன்னாடி பேசணும்னு ஆசை நம்ம சுவாமிக்கு. போன உடனே அவர் திரேகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த திரேகத்தை பத்தி ஒரு அற்புதமான சிந்தனை யோசிச்ச தோணதை சொல்லாம இருக்கக்கூடாது. நீங்க நல்லா ரசிக்கிறீங்க. கொஞ்சம் மக்கள் இருந்தாலும் நெஞ்சத்தோடு ரசிக்கிறீர்கள். நெஞ்சம்தான் மிகப்பெரியது. அந்த நெஞ்சத்துக்காக இதை சொல்கிறேன். என்னன்னா, சாமி சொல்லுவாரா, உலகத்திலே பெருசு எது தெரியுமா? எது? அம்மா நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் தான். பாசம் அதுக்கு எடை போட்டு பார்க்கவே முடியாது. அப்பா நம்ம மேல பாசம் வைப்பார், காமிச்சா கிரிப்பா இருப்பார். ஆமா, காமிச்சா ஏதாவது ஆயிடுமோ கிரிப்பா இருப்பார். ஆனா அம்மா கிரிப்பே கிடையாது. என்னவா இருந்தாலும் நம்ம வீட்டில் போனோடனே ஏதாவது மிஷின் நீ சாப்பிட்டியான்னு கேட்குமா? அம்மா தான் கேட்பா. சாப்பிட்டியாடா? செல்லு கேட்குமா, லேப்டாப் கேட்குமா? ஆனால் அது மேலே காதல் நம்மளுக்கு. ஆனால் அம்மா தான், சாப்பிட்டு வேலை செய்டா. அது தாய். பெரியவாளுக்கு பெரியவா அம்மா மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா? அது ஒரு நாள் நான் தனியாக சொல்கிறேன். சாமி சொல்வாரா, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி. நான் வெளிநாடெல்லாம் போயிட்டு வருவேன். 40 நாள் 50 நாள் 60 நாள் சுற்றிட்டு வருவேன். நல்ல என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ புஷ்டியாக இருக்கேன்னு. எல்லா நாடும் சுற்றிட்டு வருவேன். எங்கள் அம்மா கொஞ்சம் கட்புலன் கிடையாது. கட்புலன்னா கட்புலன் கிடையாது. என்னை பார்க்கணுன்னு ஆசை அவளுக்கு, ஆனால் பார்க்க முடியாது. தொட்டு தான் பாப்பா, இப்படி தடவி தான் பாப்பா. பல நாள் டூரெல்லாம் போயிட்டு வந்த உடனே அம்மா அப்படின்ட்டு நான் போனேன். எங்க அம்மா பார்த்தா பார்க்க முடியல. அதனால இப்படி என்ன தடவி பார்த்து, ஏலே கிருபானந்தம், எத்தனை நாளா ஊரு அலைஞ்சு போயிட்டப்பா, துரும்பா இழைச்சு போயிட்டேப்பா. சாமி சொன்ன வார்த்தை, எத்தனை கனத்தாலும் என் தாய்க்கு நான் இழைத்துத்தான் காணப்படும். அதான் தாய். இதை விட நான் குண்டானால் தமிழ்நாடு தாங்குமாம்பர். எல்லாரும் சிரிப்பாங்க. அப்பேற்பட்ட சாமி, தாய் பக்தி உடைய சுவாமி, மாதா பிதா. அதே மாதிரி சுவாமி நீங்க ஆளாலும் ரொம்ப நாளா பண்ணீங்க அப்படின்னு நாங்க போய் அப்பா சொன்னாங்க, நானும் சொன்னேன். அப்ப சாமி சொன்ன வார்த்தை, இதுல கருத்து இருக்கு. சம்பவத்தை மட்டும் நான் சொல்லல, இதுல ஒரு கருத்து இருக்கு. என்ன தெரியுமா? என்ன? ஆலோலம்னு ஒரு பாட்டு பாடுவார், ரொம்ப அழகா இருக்கும். வள்ளி திருமணத்துல நீங்க வேணா கேசட் போட்டு கேளுங்க. அந்த பாட்டு நாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது, ஏன்னா எங்க வள்ளி திருமணத்துல வில்லு பாட்டுலயே அந்த ஆலோலம் வரும். ரொம்ப நல்லா பாடினீங்க சாமின்னு. எங்க அப்பா மல்லையதாஸ் இன்னும் நல்லா பாடுவார். இப்ப உள்ளது எங்க அப்பாவா கமனு. இந்த வித்தியாசம் தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். மாதாவை பிதாவை கும்பிடுபவர் குருவை எப்படி நமஸ்கரிக்கிறார். கதைக்கு நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். நேரா போறார். ரேவா ஜெய ஜெய சங்கர் ஹரஹர சங்கர சொல்லிட்டு தரையில அப்படியே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் செய்ய முற்பட்டார். விழுந்துட்டார். விழ போறாரா விழுந்துட்டாரா அதுல இருக்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். தடுத்தார் பெரியவர். அக்கதான் நமக்கு இந்த நான் இருக்கேன் என்ற அனுபவம். தடுத்தார் பெரியவர். நீ தரையில விழுந்து நமஸ்காரம் செய்யக்கூடாது முருகா, நீ தரையில விழுந்து நமஸ்காரம் செய்யக்கூடாது. உடனே வாரியார் கேட்டாராம், ஏன் சுவாமி, நீங்கள் மார்பில் பூஜைக்குரிய சிவலிங்கம் அணிஞ்சிருக்கீங்க இல்லையா? தரையில் விழுந்தால் அதில் பூமியில் படுமோல்லையோ, இதம் செய்வது ஆகாதப்பா என்று சிவத்தை தபத்தை வணங்கும் ஆச்சாரியால் அவர்கள் ஒரு தொடர்ந்து செய்தது நாம் எல்லாரும் ஒன்று செய்யணும். என்னன்னா, என்ன சம்பவம் தான், அனுபவம் தான் அது.
பரமாச்சாரியால் காஞ்சியில் நடந்து செல்லும் போது இந்த காட்சியை நாங்கள் நிறைய முறை பார்த்துருக்குறோம். ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு, வேகமாக போயிட்டு இருப்பாரு. பக்கத்தில் எல்லாரும் கொஞ்சம் ஒரே அடி தள்ளியே தான் போவாங்க. சிவா பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தது, நாயன்மார் வரிசையிலேயே வச்சு வணங்கத்தங்க பாட்டி, அவளை கவனிச்சுக்கோங்கோ அப்படின்னு கரெக்டாக சொல்லுவார். அப்படி இப்படி போகும்போது எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது சில இடத்துல டபால் வழி மாறி போவாராம். எல்லா பக்தர்களும் கேட்பாங்களாம், ஏன் சுவாமி அப்படி போனீங்க? அப்புறமா தெரிஞ்சுக்கிறது தானே, அது தவறு இல்லை. ஏன் சுவாமி அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்படி போனீங்க? அப்போ ஒரு பக்தருக்கு மகா பெரியவா சொன்ன பதில பெரியவாளோட அனுகிரகத்தால் நான் பாட்டாக்கிட்டேன். ஓ, வில்லுப்பாட்டோட சக்ஸஸே எப்படி தெரியுமா? எது? பாடிக்கிட்டே இருப்போம். ஆமாம். அது கொஞ்சம் ஃபெயில் ஆகும், பேச ஆரம்பிப்போம். பேசிக்கிட்டே இருப்போம், அது கொஞ்சம் ஃபெயில் ஆகும், தோற்கும். பாட ஆரம்பிச்சிருவோம். சரி, ரெண்டு ஃபெயில் ஆகிறதுக்குள்ள 8 மணி ஆகிடும், நாங்கள் கீழே இறங்கிடுவோம். கரெக்டாக தெரியும், முன்னாடியே கடிகாரம் இருக்குல்ல, அது கரெக்டாக தெரியும். டைம் என்பது இறைவனுக்கு சமம். அப்போ இந்த பாட்டு ஏன்னா, ஏன் பெரியவாள் நமக்கு சொன்ன கருத்தை தயாக்கா சொன்னா பதியும், பாட்டா சொன்னா ரொம்ப நல்லா பதியும். அதனால சொல்றேன் என்னன்னா, ஜெய ஜெய சங்கர சம்போ, ஹர ஹர மகாதேவ சிவ சிவ சம்போ. ஜெய ஜெய சங்கர சம்போ, ஹர ஹர மகாதேவ சிவ சிவ சம்போ. சம்போ நகரேஷு காஞ்சி வீது மொழியா, நகரேஷு காஞ்சி வீது மொழியா, நகரங்களில் சிறந்த பேருள்ள வழியா, தருமா, இறைமயம் பூமியில் லிங்கம் தங்கிடுமா, இறைமயம் பூமியில் லிங்கம் தங்கிடுமா. ஜெய ஜெய சங்கர சம்போ, ஹர ஹர மகாதேவ சிவ சிவ சம்போ. ஜெய ஜெய சங்கர சம்போ. அடுத்த வார்த்தை கேளுங்க. பெரியவா பாத யாத்திரையா, பெரியவா பாத யாத்திரையா, நடந்திடும் போதிலே பாதை மாற்றம் வருமா, நடந்திடும் போதிலே பாதை மாற்றம் வருமா. புரியாமல் பக்தர்கள் பிரமிப்பு, புரியாமல் பக்தர்கள் பிரமிப்பு, அத புரிஞ்சிக்க ஒருத்தர் கேள்வியும் சிறப்பு, அற்புதமாக மகாபெரியவர் நமக்கு அற்புதமாக கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவம்
இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பெரியவா ஆத்திசூடியை பாடி அடியே நிறைவு செய்கிறேன். ஜெய ஜெயசங்கர. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 பெரியவா அடிக்கடி சொல்கிற வார்த்தை நாராயணா அப்படிங்கிறது தான். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆகின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விஷும்பருளும் அருளுடன் பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் ஆழ்வார் அவரே நம்பதில் வாழ்வார். அவருடைய பாடலை நாம் நினைத்துக்கொள்வோம். நாராயணா என்று பெரியவா சொல்ற மந்திரத்தை தினசரி உச்சரிப்போம். முடிந்த வரை மிஸ்டு கால்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம், எத்தனையோ சொல்றோம். அதுக்கு ஜெய ஜெயசங்கரா அப்படின்னு சொல்லி நீ செய்யறியானா என்னோட ரிங்டோன் அதுதான், மைத்திரி பஜத்தை தான். ஏன்னா செஞ்சுட்டு தான் சொல்லணும், சொல்லிட்டு செய்யக்கூடாது, சொல்லிட்டு செய்யாமலும் இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த அனுபவங்களை இந்த அற்புதமான இடத்திலே இவ்வளவு நிறைந்த உள்ளங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிறைந்த உள்ளங்களின் உறவுகளோடு அடுத்த வியாழக்கிழமை அம்பாளியுடைய அருளினாலே கடாட்சத்தினாலே மகாபெரியவாளோட அன்பாலே இத்தனை பெரியவர்கள் நமக்கு இதை கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதை அனுபவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான ஸ்தலத்தை, இதை மேடை என்று சொல்வதா வாய்ப்பு என்று சொல்வதா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாரதியின் கண்கள் பட்ட உடனே இந்த வில்லுக்கு தேசபக்தி கிடைத்தது. பரமாச்சாரிகளின் கண்கள் பட்ட உடனே தான் இந்த வில்லுக்கு தெய்வீகம் கிடைத்தது. ஆக பாரதியும் பரமாச்சாரியாலும் பரந்தாமனும் தான் இந்த வில்லும் விஜயனும் கிருஷ்ணரும் இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் அல்லவா? அந்த வெற்றியை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்பதற்கு எங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி கொண்டிருக்கும் பிபி பவன் நிறுவனத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்கும் எங்கள் அன்பினை சொல்லிக்கொண்டு அடுத்த வியாழக்கிழமை உங்களை நான் பார்க்கறதுக்கு ஆவலோடு காத்திருப்பேன், நீங்களும் அப்படித்தான் என்று சொல்லி பெரியவா ஆத்திசூடி பாடி அடியை நிறைவு செய்கிறேன். அன்பே அருளே சரணம் சரணம் ஆகம பொருளே சரணம் சரணம் இறைவனின் வடிவே சரணம் சரணம் ஈசன் குருவே உலகின் குருவே சரணம் சரணம் மூன்று கோணியே சரணம் சரணம் எல்லையின் எல்லையே சரணம் சரணம் ஏக பொருளே சரணம் சரணம் ஐக்கியம் உன் பாதம் சரணம் சரணம் ஒரு துணை குரு துணை சரணம் சரணம் ஓம்கார வடிவே சரணம் சரணம் ஓடகம் நீயே ஆயுத எழுத்து சரணம் சரணம் அதற்கொரு விளக்கம் சரணம் சரணம் திருநீரு மூன்று சரணம் சரணம் முற்றும் துறந்த சரணம் சரணம் ஆச்சாரிய ஆத்திசூடி பாடிடுவோமே ஆனந்த நிலையை அடைந்திடுவோமே அடுத்த வாரமும் வந்திடுவோமே அனுபவம் தரிசனம் கண்டிடுவோமே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 வாழியவே பல்லாண்டே காலம் மகா பெரியவாளின் தரிசன அனுபவம் பக்தர்களுக்கு வரப்பிரசதமாய் வழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே வந்திருந்த பெரியோர்கள் வாழியவே பல்லாண்டு
ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.